கடந்த 2 மாசத்துல மட்டும் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கடத்தப்பட்டிருக்கதா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. இது சம்பந்தமா போலீசார் தீவிர விசாரணை நடத்தி ஒரு 9 பேரை கைதும் செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த திருட்டு சம்பவம், இந்த தங்க கடத்தல் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய சினிமாவிலலாம் பார்க்குற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இதுலயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது என்ன பிரச்சனை, எப்படி இந்த தங்க கடத்தல் நடத்திருக்காங்க, அதுவும் சென்னை விமான நிலையம் மாதிரியான ஒரு முக்கியமான விமான நிலையத்துல எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முகமது ஷபீர் அலி அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சரா இருந்துட்டு இருக்காரு. அவர் தன்னோட யூடியூப் பக்கத்துல ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் எப்படி பண்றது, எங்க மொத்த விலைக்கு வாங்கி சில்லறை வணிகம் எப்படி பண்றது மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, சென்னை விமான நிலையத்துல அந்த டிபார்ச்சர் டெர்மினல்ஸ்லாம் இருக்கும்ல, அங்க வந்து நிறைய கடைகள் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கடை நடத்துறதுக்காக ரெண்ட் எடுத்துட்டு அங்கே கடை நடத்திட்டு இருந்திருக்காரு. நினைவு பொருட்கள்லாம் விற்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கடை வந்து சென்னை விமான நிலையத்துக்குள்ள அவர் நடத்திட்டு இருந்திருக்காரு. அவர் இந்த கடையை ஆரம்பிச்சு ஒரு 3 மாதங்கள் தான் இருக்கும். ஸோ இப்படி அவர் அங்கே கடை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு 7 பேரை அவர் ரெக்ரூட் பண்றாரு எம்ப்ளாயியா எடுத்து பசங்களையும் வேலைக்கு வச்சு அந்த கடையை நடத்திட்டு இருக்காரு. ஸோ இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது சென்னை விமான நிலையத்துல அந்த பாதுகாப்புக்கு ஈடுபட்டு இருக்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒரு நபர் மேல வந்திருக்கு. அந்த நபரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த நபர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோ தங்கம் பறிமுதல் பண்றாங்க. அந்த தங்கத்தை அவர் பவுடர் ஃபார்மேட்ல தன்னோட மலக்குடலுக்குள்ள பதுக்கி வச்சு கடத்த முயன்றிருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவரு இந்த முகமது ஷபீர் அலின்னு பார்த்தோம் இல்லையா, அவரோட கடையில வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி. ஸோ அப்படி அந்த எம்ப்ளாயி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா இது என்னதான் நடந்தது அப்படின்னு போலீசார் வந்து தீவிரமா இதை விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது நமக்கு என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னா, இந்த ஷபீர் அலி அப்படிங்கிறவர் இதை வந்து ஒரு பிஸ்னஸா வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த கோல்ட் ஸ்மக்லிங்கை தான் பிஸ்னஸா பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கன் பேசஞ்சர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் ஏர்போர்ட்ல வருவாங்க. அப்படி ஸ்ரீலங்காவுக்கு போற மாதிரியான வர பேசஞ்சர்ஸ் கிட்டேருந்து தங்கத்தை வாங்குறாங்க. அந்த தங்கத்தை வாங்கி இவங்கெல்லாம் எம்ப்ளாயியா இருக்கிறதுனால ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அந்த தங்கத்தை தங்களோட மலக்குடலுக்குள்ள பதுக்கி வச்சு ஏர்போர்ட்ல இருந்து வெளியே கொண்டு போய் கொடுக்குறாங்க. வெளியில ஒரு நபர் காத்துட்டு இருப்பாங்க. அந்த நபர்கிட்ட இவங்க போய் அந்த தங்கத்தை சேர்க்கணும். இதுதான் இவங்களோட வேலை. ஸோ ஒரு பேசஞ்சர் கிட்ட இருந்து வாங்குறாங்க, அதை வெளியில காத்துட்டு இருக்கவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி செக் எல்லாம் மீறி இந்த ஏர்போர்ட்குள்ள இருந்து இந்த தங்கத்தை வெளியே கொண்டு வர்றதுதான் இவங்களோட வேலையா இருந்திருக்கு. இந்த தங்கம் எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து தான் இந்த தங்கம் கடத்தப்பட்டதா சொல்றாங்க. இதை கொண்டு வர்றது ஸ்ரீலங்கன் பேசஞ்சர்ஸ் அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ இப்படிதான் இந்த நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இன்னும் டீப்பா இந்த நெட்வொர்க்கை பார்க்கும்போது இந்த ஸ்ரீலங்கா, கல்ஃப் மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருக்கிற நபர்கள் தான் இந்த ஷபீர் அலிக்கு ஏர்போர்ட்ல அந்த ரெண்ட்டுக்கு லீஸ் எடுத்து கடை நடத்துறதுக்கான டெபாசிட் அமௌண்ட்டும் கொடுத்ததா சொல்லப்படுறாங்க. பொதுவாக நம்ம ஏர்போர்ட்ல வந்து இந்த மாதிரி கடை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு டெபாசிட்டா கிட்டத்தட்ட 70 லட்சம் வரைக்கும் நம்ம கொடுக்கணும். அது யாருக்கு அப்படின்னா, விவேத் பிஆர்ஜி அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி கிட்ட தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இந்த இடத்துக்கான மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கான அந்த பொறுப்பை விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்த கடையெல்லாம் வாடகை கொடுறதுக்கான உரிமம் கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் அந்த 70 லட்சத்தை டெபாசிட் பண்றதுக்கும் நிறைய கோல்டு ஸ்மக்லர்ஸ்லாம் வந்து காசு கொடுத்து தான் இந்த ஷபீர் அலி அப்படிங்கிறவர் ஒரு இடைத்தரகர் மாதிரி செயல்பட்டு அந்த இடத்த லீஸ்க்கு எடுத்து அந்த கடையை இப்படி இந்த மாதிரி ஒரு தங்க கடத்தலுக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த தங்க கடத்தல் எப்படி, அதாவது ஏர்போர்ட்குள்ள இருந்து வெளியே வந்து எப்படி நடக்கு அப்படின்னா, அந்த எம்ப்ளாயிஸ் மூலமா தான். ஒரு 7 பேரை அவர் ரெக்ரூட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்ல, அவங்க மூலமா தான். ஸோ இந்த நபர்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி தங்கத்தை தங்களோட மலக்குடலுக்குள்ள பதுக்கி வைக்கணும், அதை எப்படி வெளியில எடுத்துட்டு போய் வந்து அவங்க சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஐடி கார்டு அப்படிங்கிறது பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐடி கார்டு தான். அதாவது நம்ம ஏர்போர்ட்ல வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ஐடி கார்டு தான் அது. ஆனா இந்த ஐடி கார்டு இந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஆக்சுவலா கொடுக்கவே கூடாது. அது வந்து இல்லீகல். ஏன் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயிஸ் வந்து கான்ட்ராக்டுக்கு தான் வந்து அவர் வேலைக்கு எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த ஐடி கார்டு கொடுக்கறது வந்து இல்லீகல் தான். ஆனா எப்படி ஷபீர் அலி வந்து இவங்களுக்கு இந்த ஐடி கார்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, அவங்களுக்கு இது எப்படி கிடைச்சது, அப்போ இதுக்கு மேல்மட்டத்தில் அவங்களுக்கு யாரெல்லாம் கனெக்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லையும் போலீசார் வந்து இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இந்த மாதிரி தங்க கடத்தலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க ஈடுபடுத்தியிருக்காங்க. ஸோ முதல்ல அந்த நபரை பிடிப்பட்டதுக்கு அப்புறமா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு ஏஜென்சி மாதிரி இவங்க செயல்படுறாங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சும்மா உள்ள இருந்து வரவங்க கிட்ட இருந்து வாங்கி வெளியில கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சுதான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன் உள்ள போக போக என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஷபீர் அலி அப்படிங்கிறவருக்கு நிறைய தொடர்புகள் இருந்திருக்கு. இவங்களும் இந்த கோல்டு ஸ்மக்லிங்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க ஃபண்ட் பண்ணி தான் இவர் இந்த கடையவே ஏர்போர்ட்குள்ள திறந்திருக்காரு. அப்படி நம்ம பார்க்கும்போது வெளிநாடுகள்ல இருக்கிற நிறைய இந்த தங்க கடத்துற கும்பல்லாம் சேர்ந்து தான் சென்னை ஏர்போர்ட்ல தங்களுக்கு இப்படியான ஒரு சோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஷபீர் அலிக்கு ஃபண்ட் பண்ணி அவரை இங்க வந்து அமர்த்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விசாரணையோட முடிவா கிட்டத்தட்ட 9 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஷபீர் அலி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட வேலை செஞ்ச அந்த எம்ப்ளாயீஸ், அது போக அந்த தங்கத்தை எடுத்துட்டு வந்த பேசஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உட்பட 9 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இன்னும் தீவிரமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நடத்தின விசாரணை, அப்புறம் அவங்களோட செல்போன்கள் எல்லாம் பறிமுதல் செஞ்சு அதுல அவங்களோட கான்வர்சேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து போலீசார் செக் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா, கடந்த 2 மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 267 கிலோ தங்கத்தை அவங்க கடத்தியிருக்காங்க அப்படின்னும், அதோட மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கமா அது இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த தங்கத்தை பவுடர் ஃபார்மட்லயோ இல்லைன்னா பேஸ்ட் ஃபார்மட்லயோ தான் அவங்க கடத்துறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட மலைக்குடலுக்குள்ள அந்த தங்கத்தை பதுக்கி வச்சு அதை வெளியில எடுத்துட்டு போய் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க நபர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்படிதான் இந்த ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. இதை கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சு இப்போ தீவிர நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சென்னை ஏர்போர்ட் எவ்வளவு பிரதானமான ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுல செக்யூரிட்டி செக்கும் ரொம்ப சிவியரா தான் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல கடந்த 2 மாசமா தொடர்ந்து இங்க இந்த மாதிரியான ஒரு தங்க கடத்தல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கிற விதமா தான் இருக்கு.